காலில் லேசா புண்ணு வந்துட்டா விரலே எடுக்கணுங்குது ஆங்கில மருத்துவம். காலுக்கு மேல புண்ணு வந்துட்டா காலோட வெட்டுறாங்க. குடல்ல வாழ்வு வந்துட்டா குடலை சரி பண்ண முடியல, குடலை தூக்கிடுன்றான். கிட்னிங்கிற சிறுநீரகம் கெட்டு போச்சுன்னா தூக்கி வேற வைப்போங்க. ஆனா சித்த மருத்துவம்னு நம்மகிட்ட ஒன்று இருக்கு, அது எல்லாத்தையும் சரி செய்யும். பயன்படுத்துவோமா? அவசரகதியா மாறுறோமா? எப்படி நம்ம தவறு செய்யற எல்லாரும் ஒரு காரணத்தை சொல்றோம். ஏன்டா அந்த மாதிரி குடிச்சு தொலைகிற? மனசு கேட்க மாட்டேங்குது. ஏன்டா உன் பொண்டாட்டியை போட்டு அடிக்கிற? அவ வாய் சரியில்லை. ஏன்டா உன் பிள்ளைய திட்டுற? அவன் போக்கு சரியில்லை. எல்லாத்துக்கும் காரணம் கேளுங்க. இவர் என்ன யோக்கியமா? நாங்க என்ன உலகத்துல இல்லாத தப்பையா பண்ணிவிட்டோம்? தப்புன்னு உணராத வரைக்கும் எப்படி திருத்த முடியும் சொல்லுங்க? நியாயமா? ஒருத்தர் மதுபான கடையில் போய் உட்கார்ந்து ஒரு போத்தல் வாங்கி வச்சுக்கிட்டு 3 குவளையை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. 3 குவளையில ஊத்திருக்காரு. அந்த பரிமாறுறவர் கேட்டாரா, என்னையா நீ ஒரு ஆள் தான் இருக்க, எதுக்கே 3 குவளை வச்சு ஊத்துறியா என்னையான்னு கேட்டாங்க. என்ன? இல்லப்பா, நாங்க 3 பேர் மொத்தமா குடிக்கிறது. இன்னைக்கு 3 பேரும் ஆளுக்கு ஒரு பகுதியில் இருக்கோம். எங்க அண்ணன் மூத்தவர் பரமக்குடியில் இருக்காரு, எங்க அண்ணன் சின்ன ஆளு நான் தூத்துக்குடியில் இருக்காரு, நான் காரைக்குடியில் இருக்கேன். நாங்க 3 பேரும் ஒன்னாவே குடிச்சு பழக்கப்பட்டோம். அதனால 3 குவளையை வச்சு 3 பேரும் ஞாபகமா நானும் குடிப்பேன், அவங்களும் குடிப்பாங்க. என்னடா புதிய கதையா இருக்கு? சரி, குடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமா, அதுக்கு இப்படி ஒரு கதையா போ சொல்லிட்டு விட்டுட்டாரு. இப்படி ஒரு மாசம் போச்சு. 1 மாதத்துக்கு அப்புறம் அவர் வந்தாரு. வந்தவர் அது மாதிரி ஒரு போத்தலை வாங்கிட்டு 2 குவளையை வச்சு உட்கார்ந்தாரு. இப்ப அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு, என்ன 2 குவளை வச்சிருக்கேன், 3 வச்சுப்பானு. அப்ப ஒருத்தன் யாரோ போயிட்டான், மண்டியே போட்டான் போல இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, என்னன்னு உங்க அண்ணன் எதுவும் இறந்துட்டாரா? ஆழ்ந்த இரங்கல்னு. என்ன எதுக்கியா சொல்ற? இல்லன்னு 3 குவளை வைப்பீல, 2 குவளை வச்சுக்கல, 1 குவளை இல்லையேன்னாரு. ஆமா, இல்ல நான் தான் இப்ப 1 மாசமா குடிக்கிறத நிறுத்திட்டேன். குடிக்கிறத நிறுத்திட்டியா? ஆமா. அப்புறம் அதுக்கு 2 குவளை? நான் குடிக்கிறத நிறுத்திட்டேன், எங்க அண்ணன் 2 பேர் இருக்கா இல்ல, அவங்க 2 பேரும் ஞாபகார்த்தமா குடிச்சுக்கிட்டு இருக்கேன் நானா. விளங்குமா? இப்படி ஆளுகளை எப்படி நம்ம திருத்துறது? காரணம் சொல்றது, அதையே குடிக்க விட முடியல, புடிச்சுக்கிறது. நீங்க புகை பிடிக்கிறீங்கல்ல, இந்த பீடி சிகரெட்டு, நீங்க இன்னைக்கு விட்டுட்டீங்கனால 8 வருஷம் ஆகுமா நுரையீரல்ல இருக்கக்கூடிய அந்த புகை மாறுவதற்கு? அப்ப அந்த உடல் உறுப்புகள் எவ்வளவு விலை மதிப்பற்றது, இறைவன் எப்படி கொடுத்திருக்கிறான், அதை நம்ம பாதுகாக்கணுங்கிற சிந்தனையும் அறிவும் தெளிவும் படிச்சவனுக்கே இல்லைன்னா படிக்காதவனுக்கு எப்படி வரும்? அதான் சொல்லுங்க. முடியுமா? எங்க போய் சொல்றது? இந்த உலகம் போற போக்கென்ன எவ்வளவு வேகமாக இயந்திர வாழ்க்கையாக இருக்கிறது. அத்தனை உணவு நஞ்சா போச்சு, சாப்பிட்றது எல்லாம் நஞ்சா போச்சு. அரிசியா இல்லை நம்மகிட்ட. அரிசி உரல்ல போட்டு குத்தி சாப்பிட்டோம், அதை அரவை மில்லில் அரைச்சி சாப்பிட்டோம். அப்போலாம் இவ்வளவு வெள்ளையா வராது அரிசி, கொஞ்சம் தவிடு இருக்கும். அப்படி சாப்பிட்ட நோய் இல்லை. இன்னைக்கு என்ன பண்ணிட்டேன், ஆங்கிலத்தில் சிலிக்கி பாலிஸ்னு ஒன்று கொண்டு வந்துட்டேன். சிலிக்கி பாலிஸ்னா என்ன? பல அரிசி சன்னமா இருக்கணுமா, ரொம்ப மெலிதா. ஏன்னா நுழைய மாட்டேங்குது வாய்க்குள்ள.